வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். இந்தியாவை யாராலும் தடுக்க முடியாது, பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். தமிழகத்தில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி அக்டோபர் 21ஆம் தேதி அரசு விடுமுறை. விடுமுறை தினத்தை ஈடு செய்யும் வகையில் வருகின்ற 25ஆம் தேதி பணி நாளாக அறிவிப்பு. வெள்ளை மாளிகைக்கு வந்தார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. அமெரிக்க அதிபர் டிரம்ப் உற்சாக வரவேற்பு. தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தியாவை யாராலும் தடுக்க முடியாது என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதமாக கூறியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற ஆங்கில ஊடக மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். இதையடுத்து அவர் பேசிய போது அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் என தெரிவித்தார். தொடர்ந்து அவர் இந்தியாவை யாரும் தடுக்க முடியாது என பல சவால்களில் இருந்து மீண்டுள்ளது எனவும் கூறினார். இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு துறையில் கூகுள் நிறுவனம் நுழைந்துள்ளது. மேலும் இந்தியாவில் இன்று உலகின் 50% டிஜிட்டல் பணப்பரிமாற்றங்கள் நடக்கிறது. இதையடுத்து அவர் 2014ஆம் ஆண்டில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தபோது இந்தியாவின் மக்கள் தொகையில் பாதி பேருக்கு வங்கி கணக்கு இல்லை. இதனால் வங்கி அமைப்பை சீரமைத்ததுடன் 50 கோடி ஜன்தன் வங்கி கணக்குகளை திறந்துள்ளோம் என தெரிவித்தார். தமிழகத்தில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி அக்டோபர் 21ஆம் தேதி அரசு விடுமுறை என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி அக்டோபர் 21ஆம் தேதி அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும், பள்ளி கல்லூரிகளுக்கும், பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் அரசு விடுமுறை என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சொந்த ஊருக்கு சென்று திரும்பும் மாணவர்கள் அவர்களது பெற்றோர்களின் நலன் கருதி விடுமுறை அறிவித்த நிலையில் இந்த விடுமுறை தினத்தை ஈடு செய்யும் வகையில் வருகின்ற 25ஆம் தேதி பணி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க வெள்ளை மாளிகைக்கு வந்த உக்ரைன் அதிபரை அதிபர் டிரம்ப் உற்சாகமாக வரவேற்றார். உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் 3 ஆண்டு காலமாக நடந்து வருகின்ற நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் வெள்ளை மாளிகைக்கு வந்த உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை அதிபர் டிரம்ப் வாசலில் வந்து உற்சாக வரவேற்பு அளித்து வரவேற்றார். இந்த சந்திப்பின் போது ரஷ்ய அதிபர் புதினுடன் நடந்த உரையாடல் விவரங்கள் குறித்தும் உக்ரைனுக்கு ஏவுகணை வழங்குவது குறித்தும் விவாதித்தனர். தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிற நிலையில் தமிழகத்தில் இன்று 9 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம், தென்காசி ஆகிய மாவட்டங்களிலும் புதுவையிலும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காஞ்சிபுரத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 3ஆம் நாளில் அனைத்து நாடுகளும் மாற்றுத்திறனாளிகள் தின விழா நடைபெற்று வருகிறது. இதனை முன்னிட்டு நடந்த விளையாட்டுப் போட்டியில் அரசு மற்றும் சிறப்பு பள்ளிகளை சார்ந்த 200 மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் ரா மலர்விழி, மாவட்ட விளையாட்டு அலுவலர் திருமதி கோ சாந்தி, மாவட்ட உடற்கல்வி அலுவலர் திரு முத்துவேல் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வது குறித்து மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வடகிழக்கு பருவமழை தொடங்கி உள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் மழை, வெள்ளம், புயல் மற்றும் பல்வேறு பேரிடர்களை எதிர்கொள்ளும் விதமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் அனைத்து துறையும் எடுத்துள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக 24 மணி நேரமும் தயார் நிலையில் இருப்பது தொடர்பாக ஆலோசனை நடத்தினார்கள். மேலும் காரைக்காலில் உள்ள அனைத்து வாய்க்கால்களையும் தூர்வார வேண்டும் எனவும், குறிப்பாக பருவமழையின் போது மழைநீர் தேக்கம் ஏற்பட்ட இடங்களில் வாய்க்கால்களை தூர்வாரி கழிவுகளை அப்புறப்படுத்த கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். இந்திராணி பொன்வசந்த் ராஜினாமாவிற்கு மதுரை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன்வசந்த் ராஜினாமா செய்த நிலையில் அவசர சிறப்பு மாமன்ற கூட்டம் துணை மேயர் நாகராஜன் தலைமையில் நடைபெற்றது.
மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா விஜயன், மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு 150 கோடி ரூபாய் வரி முறைகேடு விவகாரம் எதிரொலியாக இந்திராணி தனது மேயர் பதவியை ராஜினாமா செய்தார். அதிமுக போராட்டத்தின் அடிப்படையில் இந்திராணி மேயர் பதவியை ராஜினாமா செய்தார் என எதிர்க்கட்சி தலைவர் சோலை ராஜா மாமன்ற கூட்டத்தில் தெரிவித்தார். அதிமுகவின் கருத்துக்கு திமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் அதிமுக, திமுக மாமன்ற உறுப்பினர்களுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டது. 10:30 மணிக்கு தொடங்கிய மாமன்ற கூட்டம் 4 நிமிடங்களில் நிறைவடைந்தது. இதைத் தொடர்ந்து மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் சோலைராஜா அளித்த பேட்டியில், அதிமுக அழுத்தம் காரணமாக மண்டல தலைவர்கள், குழு தலைவர்கள் ராஜினாமா செய்தனர். மேயர் ராஜினாமா செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தோம். மேயர் ராஜினாமா அதிமுகவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. எடப்பாடி பழனிசாமி மேயர் ராஜினாமா செய்ய வேண்டும் என தொடர்ந்து குரல் கொடுத்தார். புதிய மேயரை உடனடியாக தேர்வு செய்ய வேண்டும். திமுக அரசின் கையாளாக தனத்தால் புதிய மேயரை தேர்வு செய்ய முடியவில்லை. மதுரையில் உள்ள 2 அமைச்சர்களின் ஈகோவால் புதிய மேயரை தேர்வு செய்ய முடியவில்லை என கூறினார். மேயரை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி தான் அவரும் கோரிக்கை வச்சாரு. அதன் அடிப்படையில் இன்னைக்கு மேயர் அம்மாவை ரிசக்னேஷனை இன்னைக்கு எங்களோட பெரிய முயற்சியில பல கட்ட போராட்டம், பல கட்ட ஆர்ப்பாட்டத்தின் நடுவில் இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றி. பொதுவாக பொதுமக்கள், மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பொதுமக்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. அந்த பொதுமக்களுக்கும் நாங்கள் இதை முன்னின்று எடுத்து நடத்தின அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இது ஒரு பெரிய வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம். அதனால இதை இன்னைக்கு இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரவு பண்றோம். ஆதரவிச்சு நாங்கள் இன்னைக்கு ஆதரவிச்சிருக்கோம். இந்த மாதிரி இந்த மேயர் அம்மாவை ரிசைன் பண்ணதுக்கு, அந்த மேயர் அம்மா ராஜினாமாவை தீர்மானமா ஏற்றப்பட்டதுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்து வெளியே வந்திருக்கோம். புது மேயர் அதே மாதிரி புதிய மேயரை இன்னைக்கு வரைக்கும் செலக்ட் பண்ணாம இருக்கிறது அரசோட கையாளாதத்தனம் தான் சொல்லணும். இங்க இருக்கக்கூடிய 2 அமைச்சர்களோட ஈகோ பிரச்சனையில இது வரைக்கும் மேயரை வந்தவாசியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 54ஆம் ஆண்டு தொடக்க நாள் கொண்டாட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தேரடியில் அதிமுக 54ஆம் ஆண்டு தொடக்க விழா கொண்டாட்டம் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் பாஸ்கர் ரெட்டியார் தலைமையில் நடைபெற்றது. அவைத் தலைவர் TKB மணி முன்னிலை வகித்தார். இதையொட்டி தேரடி பகுதியில் ஒன்று திரண்ட அதிமுகவினர் கட்சி குறித்தும் தலைவர்கள் அண்ணா, MGR, ஜெயலலிதா, எடப்பாடி குறித்தும் வாழ்த்து முழக்கங்களை எழுப்பினர். பின்பு பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். நிகழ்ச்சியில் வந்தவாசி கிழக்கு ஒன்றிய செயலாளர் MKA லோகேஸ்வரன், தெல்லாறு TV பச்சையப்பன், மேற்கு ஒன்றிய அலைத்தலைவர் பந்தல் சேகர், முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் ஜல்லிக்குமார் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேல்மலையனூர் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் வளத்தியை அடுத்த கன்னளத்தில் அதிமுகவின் 54ஆம் ஆண்டு தொடக்க விழாவை அதிமுகவினர் சிறப்பாக கொண்டாடினர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் கன்னளம் பகுதியில் ஒன்றிய செயலாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் அதிமுகவின் 54ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா திருவுருவ படத்திற்கு அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகளுடன் அன்னதானம் வழங்கி அதிமுகவின் 54ஆம் ஆண்டு துவக்க விழாவை சிறப்பாக கொண்டாடினர். இதில் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு பொருளாளர் அருந்தத்தன், நிர்வாகிகள் முருகன், மணி, அன்பரசு உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அகில இந்திய அமைப்புசாரா தொழிலாளர் காங்கிரஸ் கட்சியினர் 500க்கும் மேற்பட்ட மக்களுக்கு புத்தாடைகளை வழங்கினர். வரும் 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு சென்னை எழுக்கிணறு காவல் நிலையம் அருகே அகில இந்திய அமைப்புசாரா தொழிலாளர் காங்கிரஸ் கட்சி சார்பில் தேசிய செயற்குழு உறுப்பினரும் புதுச்சேரி மாநில பொறுப்பாளருமான சக்தி சிவகுமார் தலைமையில் அமைப்புசாரா தொழிலாளர் காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு 500க்கும் மேற்பட்ட ஆண்களுக்கு வேட்டி சட்டையும் பெண்களுக்கு சேலையும் வழங்கினர். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரயில்வே காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ரயில் நிலையத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரயில்வே காவல்துறை மற்றும் விருத்தாச்சலம் ரயில்வே பாதுகாப்பு படை சார்பில் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. காவல் ஆய்வாளர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பயணிகளிடம் எளிதில் தீப்பற்றக்கூடிய வெடிப்பொருட்கள், பட்டாசுகள் போன்ற பொருட்களை ரயிலில் எடுத்து செல்லக்கூடாது. அதனை மீறி யாரேனும் இது போன்ற பொருட்களை எடுத்து சென்றால் ரயில்வே பாதுகாப்பு எண் 139க்கு உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. மேலும் பயணிகளுக்கு ரயில் படிக்கட்டுகளில் அமர்ந்து பயணம் செய்யக்கூடாது, ஓடும் ரயிலில் முன்பாக நின்று செல்ஃபி எடுக்கக்கூடாது உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்நிலையில் ரயில்வே பாதுகாப்பு மையம் குறித்து விழிப்புணர்வு பிரசுரங்கள் பயணிகளுக்கு வழங்கப்பட்டது.
இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ரயில்வே சிறப்பு உதவி ஆய்வாளர் மணிவண்ணன், ரயில்வே பாதுகாப்பு படை ஆய்வாளர் தீபக் பவந்த் உள்ளிட்ட காவல்துறையினர் கலந்து கொண்டனர். நீலகிரியில் வனத்தை ஒட்டியுள்ள பகுதிகளில் வனவிலங்குகளுக்கு இடையூறு இல்லாமல் தீபாவளி பண்டிகை கொண்டாட வேண்டும் எனவும், அதிக ஒலி எழுப்பும் பட்டாசுகளை தவிர்க்கவும் மாவட்ட வன அலுவலர் வேண்டுகோள் தெரிவித்துள்ளார். நீலகிரி 67% வனப்பகுதி உள்ள மாவட்டமாகும். இங்கு உள்ள வனப்பகுதியும் கிராமங்களும் ஒன்றுடன் ஒன்று இணைந்தே இருக்கும். இந்நிலையில் வனக்கோட்டத்தில் பெரும்பாலும் தேயிலை தோட்டங்கள், மலை காய்கறி தோட்டங்கள் கிராமத்தை ஒட்டியுள்ள பகுதிகளில் உள்ளதால் இங்கு காட்டெருமைகள், மான்கள், புலி, சிறுத்தை, கரடி உட்பட அரிய வகை பறவை இனங்கள் வாழ்ந்து வருகின்றன. பறவைகள் மற்றும் வன உயிரினங்கள் பட்டாசு சத்தம் கேட்டால் மிகவும் அச்சமடைவதோடு வேறு இடத்திற்கு இடம்பெயரும் நிலைமையும் ஏற்படும். வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள தங்கும் விடுதிகளிலும் கிராமங்களிலும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வனவிலங்குகளுக்கு இடையூறு இல்லாமல் தீபாவளி பண்டிகை கொண்டாட வேண்டும், அதிக ஒலி எழுப்பும் பட்டாசுகளை பயன்படுத்த வேண்டாம் என மாவட்ட வன அலுவலர் கௌதம் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் வனப்பகுதி ஒட்டி உள்ள பகுதிகளில் சிறப்பு தணிக்கை குழுவினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் என தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகரம் தனியார் பள்ளி வளாகத்தில் மாணவர்களுக்கு தீயணைப்பு துறையினரால் பாதுகாப்பு குறித்து செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகரம் தனியார் பள்ளி வளாகத்தில் தீயணைப்பு துறையினர் நடத்திய விபத்து இல்லா தீபாவளி கொண்டாடுவது குறித்த மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி உதவி தலைமை ஆசிரியர் தலைமையில் நடைபெற்றது. இதில் தீயணைப்பு நிலைய அலுவலர் பிரபாகரன் கலந்து கொண்டு தீபாவளி அன்று பட்டாசுகளை எப்படி வெடிக்க வேண்டும் என்பது பற்றியும், பட்டாசுகளை குழந்தைகள் தனியாக வெடிக்காமல் பெற்றோர் துணையுடன் பாதுகாப்பாக வெடிக்கவும் அறிவுறுத்தினார். மேலும் திறந்த வெளிப்பகுதிகளில் மட்டுமே பட்டாசு வெடித்து கொண்டாட வேண்டும், அருகில் தண்ணீர் நிரப்பப்பட்ட வாளிகள் வைத்திருக்க வேண்டும், நீண்ட குச்சி கொண்ட ஊதுவத்திகள் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி பட்டாசு மாதிரிகளை கையில் பிடித்து அது வெடிக்கும் தன்மைகளை மாணவர்களிடம் விளக்கினார். குறிப்பாக சின்ன குழந்தைகளான நீங்கள் பட்டாசு வெடிக்கும் போது காட்டன் துணிகளை அணிந்து கொள்ள வேண்டும், பட்டாசுகள் வெடிக்கும் போது பெரியவர்கள் முன்னிலையில் வெடிக்க வேண்டும், விபத்தில்லா தீபாவளி கொண்டாட வழிமுறைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களையும் வழங்கி முன்கூட்டியே வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். திருநாகேஸ்வரத்தில் தனியார் பள்ளியில் பயிலும் மழலைகள் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் வேடமிட்டு பேரணியாக சென்றதை பொதுமக்கள் ஆர்வமுடன் வீடியோ எடுத்து மகிழ்ந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே உள்ள திருநாகேஸ்வரம் மேகலா நகரில் செயல்படும் நேஷனல் வித்யாலயா மழலையர் மற்றும் தொடக்க பள்ளியில் அப்துல் கலாம் பிறந்த நாளை முன்னிட்டு அறிவியல் கண்காட்சி மற்றும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. முன்னதாக பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த அப்துல் கலாம் படத்திற்கு ஆசிரியர்கள், குழந்தைகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பள்ளி மைதானத்தில் அப்துல் கலாம் வேடமிட்டிருந்த மழலைகள் இந்தியா வரைபடம் போல் நின்று கையில் தேசிய கொடி அசைத்து அப்துல் கலாம் பொன்மொழிகளை நினைவு கூர்ந்தனர். அதன் பின்னர் கையில் தேசிய கொடியுடன் அப்துல் கலாம் போல் வேடமிட்டு திருநாகேஸ்வரத்தின் முக்கிய வீதிகளில் பேரணியாக சென்றனர். அப்போது வழிநெடுகிலும் பொதுமக்கள் ஆர்வமுடன் வீடியோ படம் எடுத்து மகிழ்ந்தனர். வயநாடு மாவட்டம் அம்பலவயல் பகுதியில் முறையாக வேலை செய்யாததை பணியாளரை எச்சரித்த வேளாண் அதிகாரி மீது தற்காலிக பெண் தொழிலாளி தாக்குதல் நடத்திய சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். கேரளா மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் அம்பலவயல் பகுதியில் வேளாண்மை ஆராய்ச்சி மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த மையத்தில் விதைப்பைகளில் மண் நிரப்புவது, செடி நடவு செய்வது என பல்வேறு பணிகளில் ஆண் பெண் பணியாளர்கள் தற்காலிகமாக பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் அலுவலரான அச்சுதன் என்பவர் முறையாக பணி செய்யாத பெண் ஒருவரை எச்சரித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பெண் தொழிலாளி வேளாண்மை அலுவலரான அச்சுதனை திடீரென தாக்கியதோடு தகாத வார்த்தைகளால் வசைபாடினார். அப்போது பெண் தொழிலாளியை சக தொழிலாளர்கள் பிடித்து அப்புறப்படுத்தினர். பெண் தொழிலாளியால் தாக்கப்பட்ட காயமடைந்த அச்சுதனை சக பணியாளர்கள் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து அச்சுதன் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் தற்காலிக பெண் தொழிலாளி மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முறையாக பணி செய்யாததை தட்டி கேட்ட அலுவலரை பெண் தொழிலாளி தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாவூர் சத்திரத்தில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலான தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை கடத்தி வந்த வடமாநில நபரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். தென்காசி மாவட்டத்தில் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திருநெல்வேலி தென்காசியில் உள்ள 4 வழி சாலையில் காமராஜர் தினசரி மார்க்கெட் அருகே பாவூர் சத்திரம் காவல் நிலைய ஆய்வாளர் காளிமுத்து, உதவி ஆய்வாளர் பட்டுராஜா மற்றும் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர்.
அப்போது அந்த வழியாக வந்த ஒரு வேனை போலீசார் வழிமறித்த போது அதனை கண்டு கொள்ளாமல் அங்கிருந்து வேகமாக சென்றுள்ளது. இதனால் சந்தேகம் அடைந்த போலீசார் விரட்டி சென்று வழிமறித்தனர். உடனடியாக வேனின் கதவுகளை திறந்து சோதனை செய்தபோது அதில் முழுவதுமாக தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் இருப்பதை போலீசார் பார்த்தனர். உடனடியாக அந்த நபரையும் வேனையும் காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்து பார்த்தபோது அந்த வேனில் 62 சாக்கு மூட்டைகள் இருந்தது. அதில் கூலிப் 10 கிலோ கொண்ட 12 மூட்டையும், கணேஷ் புகையிலை 15 கிலோ கொண்ட 50 மூட்டையும், இதன் மதிப்பு ரூபாய் 10 லட்சம் எனவும் தெரிய வந்துள்ளது. மேலும் போலீசார் நடத்திய விசாரணையில் இந்த நபர் இதே வேனில் அடிக்கடி பெங்களூரில் இருந்து புகையிலை பொருட்களை ஏற்றி வந்து தென்காசி, பாவூர் சத்திரம் பகுதியில் உள்ள வியாபாரிகளுக்கு விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. மேலும் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 62 குட்கா மூட்டைகளையும் இந்த கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வேனையும் பறிமுதல் செய்து அந்த நபரை கைது செய்தனர். தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக சொந்த ஊர் செல்வதால் கோவை ரயில் நிலையத்தில் மக்கள் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. தீபாவளி பண்டிகை அன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ள நிலையில் பலரும் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு உள்ளனர். குறிப்பாக கோவையில் அதிகப்படியான வடமாநில புலம்பெயர் தொழிலாளர்கள் கோவையில் தங்கி வேலை செய்து வருபவர்களின் பலரும் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு வருகின்றனர். இதனால் ரயில் நிலையத்தில் அதிகப்படியான கூட்ட நெரிசல் ஏற்படுகிறது. ரயில்வே போலீசாரும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தி வருகின்றனர். மேலும் ரயில் நிலையத்திற்கு வரும் பயணிகளும் அவர்களது உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளும்படி தொடர்ந்து அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது. திருட்டு சம்பவங்களை கண்டுபிடிப்பதற்கும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் தொடர்ந்து கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிக்க வந்தபோது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி புகைப்படத்தை மறைத்ததாக எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கும் ஓபிஎஸ் தரப்பினருக்கும் வாக்குவாதம் உருவானதால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியில் அமைந்துள்ள வடசேரி சந்திப்பில் இருக்கும் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிப்பதற்காக வருகை தரக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி புகைப்படம் அங்கு வைக்கப்பட்டு இருந்தது. இங்கு எடப்பாடி தரப்பினரும் மற்றும் ஓபிஎஸ் தரப்பினரும் மாலை அணிவிப்பதற்காக வந்திருந்தனர். அப்போது எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படம் மறைக்கப்பட்டு இருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. ஆத்திரமடைந்த எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கும் ஓபிஎஸ் தரப்பினருக்கும் கடும் வாக்குவாதம் நிலவியது. அங்கு இருந்தவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தி உடனடியாக அனுப்பி வைத்தனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை நகரில் தரைக்கடை போட்டு பூ வியாபாரம் செய்த பெண்ணை காவல் ஆய்வாளர் தரைக்குறைவாக திட்டி அவமானப்படுத்தி தாக்கியதாக பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை நகர் பகுதியில் தீபாவளி நெருங்கும் நிலையில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. கடந்த காலங்களில் ஒவ்வொரு வருடமும் தீபாவளிக்கும் தரைக்கடை வியாபாரிகள் பட்டுக்கோட்டை நகர் பகுதியில் கடை போட்டு கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் வரும் வருமானத்தை வைத்துக் கொண்டு ஓரளவுக்கு தங்களது வாழ்வாதாரத்தை சரிகட்டி வருகின்றனர். இந்நிலையில் இந்த வருடம் வழக்கம் போல தீபாவளி விற்பனையை பயன்படுத்தி ஏதாவது வருமானம் ஈட்டலாம் என்று கடன் வாங்கி பூக்கடை, பழக்கடை மற்றும் சிறு சிறு பொருட்களை போட்டு ஏழ்மை நிலையில் உள்ள பெண்கள் மற்றும் தினக்கூலிகள் கடை போட்டு வியாபாரம் செய்ய முயன்ற நிலையில் பட்டுக்கோட்டை காவல் ஆய்வாளர் தரைக்கடை வியாபாரிகளை கடை போட அனுமதி மறுத்து தடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மண்ணை நகர் பகுதியை சேர்ந்த நாடியம்மாள் என்பவர் தரைக்கடை போட்டு பூ வியாபாரம் செய்து வந்த நிலையில் அவரையும் அவரது 9 வயது மகளையும் காவல் ஆய்வாளர் மாரிமுத்து ஜீப்பில் அழைத்து சென்றதாகவும் அவரை பொதுவெளியில் திட்டி அவமானப்படுத்தி ஜீப்பில் வைத்து தாக்கியதாகவும் நாடியம்மாள் குற்றம் சாட்டுகின்றார். நான் பழக்கடை போட்டிருந்தேன், பழக்கடை எடுக்க சொல்லிட்டாங்க. நான் பழக்கடை இங்க எடுத்துட்டேன். எப்போதும் சீசனுக்கு நான் தோடு போடுவேன் சார், தோடு போட்டிருக்காங்கன்னு சொல்லி எடுக்க சொன்னாங்க. எடுத்து திருப்பிட்டு இருக்கும்போது எங்க அம்மா டேஸ்ட் ஆயிட்டாங்க சார். எங்க அம்மாவை திட்டுங்க. எங்க அம்மா திட்டினாலும் அவர் போனவர் திரும்பி வந்து என்னம்மா யாரம்மா பேசுறேன்னு நான் எங்க அம்மா தான் பேசுறேன்னு சொல்லி அவர் தோட கொடுங்க, நான் போடுங்க. அவர் ரொம்ப கரகுரவா பேசிட்டாரு சார். அப்புறம் ஏர்மா ஜீப்னு சொல்லி ஜீப்ல ஏற்றிட்டாங்க சார். உள்ள ஏற்றி போய் எனக்கு ரொம்ப பேசினாங்க சார். நான் சொன்னேன் மரியாதை குறைவா பேசாதீங்க, வாங்கி கூடி பேசாதீங்கன்னு சொன்னேன். அவரு கேட்காம ஒரு லைட்டா அவருக்கு அடிச்சுட்டாரு சார். அது அவ்வளவுதான் சார். கூட உமன் போலீஸ் இருந்தாங்களாமா? லேடிஸ் போலீஸ் இருந்தாங்க. உங்களோட யார வேற இருந்தது? என்ன பண்ணீங்க? மரியாதை என்ன பேசுனாருமா? உனக்கெல்லாம் என்னடி மரியாதை, நீ என்ன பஜாரி மட்டும் நடந்துக்கிற, உனக்கெல்லாம் என்னடி மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு சார். ஸ்டேஷன் எவ்வளவு நேரம் உட்கார வச்சாங்க? 2.5 மணி நேரம் இருக்கு சார். எத்தனை மணிக்கு காலைல நடந்தது? சபரிமலை ஐயப்பன் கோவில் கருவறை துவார பாலகர்கள் சிற்பத்தில் மீண்டும் தங்க தகடுகள் பொருத்தப்பட்டுள்ளன. சபரிமலை ஐயப்பன் கோவில் கருவறையிலும் வாயிலின் இருபுறமும் உள்ள துவார பாலகர்கள் சிற்பத்தின் மீதும் பதிந்திருந்த 4 கிலோ தங்க தகடுகள் களவு போயின. இதுகுறித்து வழக்கு பதிந்த சிறப்பு புலனாய்வு குழுவினர்
முதன்மையாக குற்றஞ்சாட்டப்பட்ட உன்னிகிருஷ்ணன் போற்றியை கைது செய்துள்ளனர். அவரை பத்தனம்திட்டை மாவட்டத்தில் உள்ள ரன்னி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். 14 நாள் காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து சிறையில் அடைத்துள்ளனர். இதனிடையே துலா மாத பிறப்பையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோவிலின் நடை நேற்று மாலை திறக்கப்பட்டது. அப்போது கருவறை வாயிலின் இருபுறமும் உள்ள துவார பாலகர்கள் சிற்பத்தின் மீது தங்க தகடுகள் பொருத்தப்பட்டன. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே சேப்பாக்கம் ஞானக்கூத்தர் மடாலயத்தில் மண்டல அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. சிவபிரகாச சுவாமிகள் அனுகிரகத்துடன் ஞானக்கூத்தர் அருளுடன் சுரேந்திரநாத் சுவாமிகள் சிவபிரகாச சுவாமிகளுக்கு மண்டல அபிஷேகம் நடைபெற்றது. வடலூர் வள்ளலார் ஆசியோடும் ஞானக்கூத்தருடைய ஆசியோடும் இந்த விழா சீரும் சிறப்புடனும் நடைபெற்றது. துறையூர் ஆதீனம் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சன்னிதானம் திருத்துறையூர் ஆதீனம் குமார் தேவர் ஞானக்கூத்தர் மடாலயத்தில் பூஜை செய்த விசேஷமாக நடைபெற்றது. இதில் பார்க்ககுல முன்னேற்ற சங்க தலைவர் ஜெயராமன், செயலாளர் தண்டபாணி, பொருளாளர் செல்வ சுப்பிரமணியன் உள்ளிட்ட பார்க்கவகுல முன்னேற்ற சங்க நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிப்படைந்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக பட்டுக்கோட்டையில் 48 மில்லிமீட்டர், வெட்டிக்காட்டில் 42 மில்லிமீட்டர், அதிராம்பட்டினம் 37 மில்லிமீட்டர், திருவிடைமருதூர் 31 மில்லிமீட்டர், கும்பகோணத்தில் 22 மில்லிமீட்டர் என மாவட்டம் முழுவதும் சராசரியாக 323 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தரைக்கடை போட்டவர்களின் நிலை தற்போது மிகவும் பரிதாப நிலையில் உள்ளது. துணிக்கடை, வீட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு கடைகள் பொதுமக்களை நம்பி போட்டிருக்கிறோம். ஆனால் தற்போது மழை பெய்து வருகிறது. இதனால் வாங்க வரும் மக்கள் பெரிய கடை நோக்கி செல்கின்றனர். இதனால் வியாபாரம் தொய்வாக நடைபெறுகிறது என வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர். இந்த மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். இந்தியாவை யாராலும் தடுக்க முடியாது, பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். தமிழகத்தில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி அக்டோபர் 21ஆம் தேதி அரசு விடுமுறை. விடுமுறை தினத்தை ஈடு செய்யும் வகையில் வருகின்ற 25ஆம் தேதி பணி நாளாக அறிவிப்பு. வெள்ளை மாளிகைக்கு வந்தார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. அமெரிக்க அதிபர் டிரம்ப் உற்சாக வரவேற்பு. தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.